You got that look on your face cause you're looking to escape with that dope boy sitting in that big boy truck with 24s on the wheels, 24s on the wheels. You got that look, but on the real, we do it big. But on the real, we do it big. Adjust to the kicks in the bass. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் இரவிலே வாமா அருகிலே நீ காட்டு தீ போலே I don't know what you gonna say, just don't just be this way. I live for the day, come on, speed away. Boom sha boom sha boom sha boom, boom sha boom sha boom sha boom, boom sha boom sha boom sha boom. Da 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 da. மனதை கட்டி போடாதே இரவு தனியா தூங்காதே வயசு போனா திரும்பாதே சொர்க்கம் மதுவிலே சொக்கும் இரவிலே I live for the day, come on, speed away. You got that look on your face cause you're looking to escape with that dope boy sitting in that big boy truck with 24s on the wheels, 24s on the wheels. என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனாவரம் நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கு அன்னை கூட்டி வந்தீங்க? என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும். அப்போ உங்களால எனக்கு 10 பைசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானடா? முகரைய பத்தியா பஸ்ஸுக்கு மாட்ட கண்ணாடி எல்லாம் மாத்தி வந்து ஏன்டா என் உசுர வாங்குறீங்க? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்க அடா அவன நல்லா அடா முதல்ல அவன ஆளை அவனையும் பாரு வந்தர்லடா பேச்சு வேண்டி கிடக்கு. சரி அந்த ஸ்பேனர் எடு, பெஞ்சுக்கல்ல போறா, கீழே வாங்கடா, இன்னி கீழே வரடா. எடுத்துட்டியா? மேல முறுக்கு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா. அப்படியே டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. இப்ப ரன் பண்ணு. ஓகே, ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுங்க, ஓகேவா? ஓகே. ஒரு வண்டியை ஒரே நேரத்துல 50 பேருமா ஓட்டுறாங்க. என்னத்த இங்க உட்காந்துக்கிட்டு அங்க நடக்கிற தப்புலாம் கண்டுபிடிக்கிறான். இவன் பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க. நம்ம சப்ஜெக்ட் இருக்க அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான். புரியல? நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்ங்கிறேன். என்ன மியூசிக்னா என்ன? மியூசிக்னா இசை. இசைனா? இசைனா அங்க இசை. இசை எங்க இருந்து வரும் தெரியுமா? என்ன சார் இது கூட தெரியாது? ஹார்மோனிய பொட்டுக்குள்ள இருந்து வருது. ஏன்டா தெரிக்கிறீங்க? இசை இயற்கையில இருந்து வருது. எப்படி 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 எப்படி? சரி, இறைவன் எங்க இருக்கான்? இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதே மாதிரிதான் இசையும். கொத்துற கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற கொலகாரன்ட்டு இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும், ஏன் உங்ககிட்ட கூட இசை இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? என்ன சார் கொட்டுறீங்க? கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா, இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க. சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. சரி, இது என்ன? 3. இது விரல்டா. 3 எப்படி இருக்கும்? 3 என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல 3 பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க. தெரிஞ்சு போச்சு சார். ராத்திரி நேரத்துல வானத்துல வட்டமா வெள்ளையா இருக்கு, அதான் கேக்குறேன். அது இட்லி. இட்லி எப்படி இருக்கும்? 3 எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? இப்படி இருக்கேன். ஆஹா, 3 தொட்டது யாரு? கொய்யா. அமிர்தலிங்கடா. எந்த அமிர்தலிங்கம்? 3 தொட்டது இந்த அமிர்தலிங்கம். ஆமா, நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா? எந்த செடிங்க? தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிருடா. ஆமா, காலையில ஒட்டடை புடுங்கினியா? ஒற்றையா புடுங்கலையா? புடிங்கிட்டேங்க. என்னடா? அதான் அது மீசங்க. கம்பளி பூச்சிடா. கம்பளி? உன் கம்பளி பூச்சி எங்க? என் கம்பளி பூச்சியா? உன் கம்பளி பூச்சி எங்கடா? அது ஓடிடுச்சுங்க.
கம்பளி பூச்சியை ஓட விட்டு ஆமா பேண்டா எந்திரிச்சா உட்காரா உட்காரா 35,000 அடிக்கு மேல பிளைட்ல பறந்து எந்திரிக்கலாமா? பிளைட்டா? ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா. என்னங்க? பெல்ட்ட மாட்டா. பெல்ட் இந்த பெல்ட்டாட சொன்ன? இந்த பெல்ட்ட மாட்டா. மாட்டுங்க. மாட்டா. மாட்டு தாமி. மாட்டு. பெல்ட்ட மாட்டிட்டியா? சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தா காப்பாத்தணும். ஆஹா, ஒரு குருப்பா தாயா அலைகிறாங்க, அது என்கிட்டயே வர்றாங்களே. காஞ்சிபுரத்தில பிளேன் இறங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? பாவைக்கு வந்தியா? லைஃபுக்கு தேவை போதை, இதுதானே மாடர்ன் கீதை. இளமை பாதை, அதிலே நான் மேதை. அடடடடா, பேச்சென்ன பேச்சு, அணு அணுவா சூடாகுது மூச்சு, மெது மெதுவா